முதல்ல எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இன்றைக்கி ஏகாதசிக்கு பண்ணுறதுனால வெங்காயம் கிடையாது, அதனால கோஸு பாக்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வித்தவுட் ஆனியன் போடணும்னு நினைக்கிறவங்க ஆனியன் போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் வித்தவுட் ஆனியன் பண்ணுறோம். கேரட் கேப்சிகம் எல்லா காயும் போட்டுற வேண்டியதான். எல்லாத்தையும் போட்டு பீன்ஸு உப்பு முதல்ல இதுக்கு மாத்திரம் உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் ஃபுல் உப்பு போடு. ஒரு கப்புக்கு 2 கப்பு, 1 கப் தலியா, அதுக்கு வந்து 2 கப்பு ஹாட் வாட்டர் விடணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஒரு லைட்டாக ஒரு வறுத்துட்டு விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். இந்த தலியாவை ஒரு வறுத்துட்டு அப்புறம் ஹாட் வாட்டர் 2 கப்ஸ் விடணும். உப்பு இப்போ இன்னும் அதுக்கு தேவையானது உப்புமாவுக்கு போட வேண்டிய உப்பு போட்டுட்டு, எங்களுக்கெலாம் கொஞ்சம் சோயா சங்க்ஸ் பிடிக்கும், அந்த புலாவ் ஃபீலிங் கிடைக்கிறதுன்னு, அதனால் சோயா சங்க்ஸ். குக்கர் மூடிட்டு வெயிட்டு போட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு 3 விசில் விடுவோம். தலியா உப்புமா இப்போ ரெடி.